வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது ஒரு பொதுவான ஒரு இனிஷியேட்டிவ். ஒரு குரூப் 2A மெயின்ஸ்க்கான ரீசனிங் கிளாஸஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ ரீசனிங் கிளாஸஸ் நம்ம சேனலில் போகும். எல்லா டாபிக்ஸுமே ஒரு ஃபவுண்டேஷன் கவர் பண்ணிடுவோம். சரியா? மொத்தம் 27 டாபிக் இருக்குது. 27 டாப்பிக்லையுமே ஃபவுண்டேஷன் கவர் பண்ணிடுவோம். நானே கிளாஸ் போட்டுருவேன். உங்களுக்கு எல்லா விஷயமும் ஒரு பேசிக்லேருந்து எப்படி புரிஞ்சுக்கிடணும், இதெல்லாம் என்னது அப்படிங்கிறத 100% எல்லா டாபிக்ஸுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஸோ இது உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு லைவ் கிளாஸஸ் போக போகிறோம். சரியா? இது எப்போ அப்படின்னா டியூஸ்டே வெனஸ்டே இல்லை, டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்டு சாட்டர்டே. ஸோ டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நைட்டு 9க்கு நம்ம லைவ் போக போகிறோம். சரியா? நைட் 9 PM தீபாவளி முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கான 27 டாபிக்ஸையுமே முன்னாடியே படித்து வைக்கிறது நல்லது. இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா இருக்கும், நம்ம கிளியர் பண்ணிடுவோம், பண்ண மாட்டோம், இல்லை டவுட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படினாலும் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறது என்கிட்ட கேட்டால் நல்லது தான். ஏன்னா மெயின்ஸ் எப்படினாலும் நம்மளுக்கு வந்துடும். இதெல்லாம் ஜஸ்ட்டு அப்படியே டாப்பிக்காக பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த மெயின்ஸ் இல்லைனாலும் நான் அடுத்த மெயின்ஸ் எழுதிடுவேன், எனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. இது எல்லா டாப்பிக்லேயுமே உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சொல்கிறதுனால இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். அனாலஜிலாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா அனாலஜிலே வந்துட்டு எந்தெந்த விதங்களில் கேட்பாங்க. இதிலே டைப்ஸ் இருக்கும். இது வந்து ஒரே இதோட முடிஞ்சிடாது. அனாலஜிலே டைப்ஸ் இருக்கும். எந்த மாதிரி அனாலஜி, இது ஜிகே பேஸ்ட் அனாலஜியா, நம்பர் பேஸ்ட் அனாலஜியா, ஆல்ஃபபெட் பேஸ்ட் அனாலஜியா, ஸோ அந்த ஒவ்வொரு டைப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். கோடிங் டிகோடிங் எப்படி போட்டிருக்காங்க. கோடிங் டிகோடிங்கு ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் A to Z வரைக்கும் நம்பர்ஸ் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கோடு எப்படி போட்டிருக்காங்க, எதுக்கெலாம் கோடு போடுவாங்க, எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் இருக்கும், எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு SSC பேட்டர்ன்ஸ் தான். ஸோ இதை ஃபுல்லாகவே ஒரு ரவுண்டாக ஒரு அடித்து விட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஐடியா கிடச்சிடும். இப்போ போன தடவை பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 60 கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 60 40 கேட்டிருந்தாங்க. கரெக்டாக ஞாபகம் 40 தான் நினைக்கிறேன். இங்கிலீஷ் 60 கேட்டிருந்தாங்க, ஒரு 40 கிட்ட கேட்டிருந்தாங்க. இது கம்ப்ளீட்டாக வந்துட்டு 40 out of 40 போட முடியலை. போட்ட ஃபுல் மார்க்ஸை எடுக்க முடியல. ஏன்னா 1-2 கொஷினில் ட்விஸ்ட் வச்சிடுறான், ஏதாவது பண்ணிடுறான். சில பேர்லாம் 5-6 கொஷின் தப்பாயிடுது. இது வந்துட்டு கம்ப்ளீட்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் தாங்க. உங்களுக்கு அங்கே டைம் கன்சியூமிங்காகவும் ஆகும் சில நேரம். ஸோ இந்த 50 கொஷின் வந்துட்டு SSLC ஸ்டாண்டர்டாக கொடுத்தாலும் நம்ம ஒரு CGL ஸ்டாண்டர்டுக்கு, ஒரு கிராஜுவேட் லெவல் ஸ்டாண்டர்டுக்கு இதை ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். இதுக்கான ப்ராக்டிஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்லேயும் 100 கொஸ்டின் 150 கொஸ்டின் நம்ம கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 3000 கொஸ்டின்ஸ் வந்துட்டு அவைலபிளாக ப்ராக்டிஸுக்கு இருக்கும். சார் ப்ராக்டிஸுக்கு எங்கே சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கும். நம்மளுடைய வெப்சைட்டில் இதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு 699 தான் ஆக்சுவலாக இதுக்கு ப்ரைஸை மாற்றிட்டேன். இப்போது உங்களுக்கு 599 வரும். இது வந்துட்டு ஆஃபர் ப்ரைஸு, இனிஷியல் லான்ச்சுக்காக நம்ம போட்டிருக்கோம். 1 இயருக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். எல்லா டாபிக்ஸையும் போட்டாச்சு. டாபிக்ஸில் அங்கங்கே நாங்கள் பிடிஎஃப்பும் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ கொஸ்டின் தனியாக, ஆன்சர் பிடிஎஃப் தனியாக, இப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் தனித்தனியாக போட்டுட்டோம். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் மட்டும் இருக்காது, இதில் குவிஸும் வந்துடும். குவிஸுனால் எப்படி சார் அப்படின்னா நம்ம சிபிடி மாதிரி போட்டு பார்த்துக்கிடலாம். நீங்கள் அங்கே போய் சிபிடி தான் உங்களுக்கு இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சிபிடிலையும் இந்த குவிஸ் ஃபார்மேட் இருக்கும். சிபிடி ஃபார்மேட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து பக்காவாக அங்கே இருக்கிற எக்ஸாக்ட் அந்த மாதிரியே இங்கே நம்ம கொண்டு வந்துடுவோம். ஆக்சுவலாக ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது, நம்ம இன்னும் குவிஸ் அப்லோட் பண்ணலை. சரியா? பட் அந்த பிடிஎஃப் எல்லாத்தையுமே குவிஸாக போட்டுருவோம். இந்த 3000 கொஸ்டினுமே உங்களுக்கு குவிஸாக வந்துடும். எல்லா டாபிக்ஸுக்கான டீட்டெயில்டு சொல்யூஷன். இப்போ ஒரு கொஸ்டின் போடுறோம் அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் மட்டும் இருக்காது, அதுக்கான குவிஸு சிபிடி ஃபார்மேட் மட்டும் இருக்காது. அது வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயில்டு சொல்யூஷனாக போட்டிருப்பேன். ஸோ உங்களுக்கு பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் நம்மளுக்கு டைம் இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலாம்னு நினச்சி இதை விட்டுறாதீங்க. பிகாஸ் இதில் வந்துட்டு 2A பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்துட்டு ஒரு 5 யூனிட் கொடுத்தாலும் 5 யூனிட்டுமே பெரிய பெரிய யூனிட்டு. ஸோ இதை சைட் பை சைடு படித்து வச்சுக்கிறதோ இல்லை முதல்ல முடிச்சு வச்சுக்கிறதோ நல்லது. கடைசி வரைக்கும் தள்ளிடாதீங்க. ஸ்கோரிங் ஏரியான்னு கேட்டிங்கன்னா இந்த 50 கொஸ்டின் தாங்க. மற்ற என்னன்னாலும் எவ்வளோ படித்தாலும் கடல் மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். பட் இங்கே அப்படி இல்லை, இவ்வளோ தான் அப்படிங்கும்போது இதை நம்ம நல்லா ப்ராப்பராக படிச்சுக்கிடலாம். ஸோ இந்த 3000+ கொஸ்டின்ஸு சிபிடி ஃபார்மேட்டு அண்டு டீட்டெயில்டு சொல்யூஷன் அவைலபிளாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பு
இதில் டிஸ்கஷன் டவுட்ஸு எதுனாலும் நீங்கள் கேட்டுக்கிடலாம். எல்லாமே நம்ம கிளாரிஃபை பண்ணி முடிச்சிடுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் பெய்டு பேட்ச்னா. யூடியூப்னா உங்களுக்கு கிளாஸஸ் மட்டும் வரும். பெய்டு பேட்ச் 599 1 இயருக்கு நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கிடலாம். இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி இனிஷியல் டேஸில் ஒரு 3-4 டேஸுக்கு இது 599 இருக்கும். ஸோ தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் தான் கிளாஸ் எடுப்பேன். நான் ஓரளவுக்கு படித்து முடிச்சிட்டேன், சரிங்களா? இன்னும் நல்லா கொஞ்சம் 1-2 டாபிக் மட்டும் தான் இருக்குது எனக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக. பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் நான் சொல்லித்தரேன். அது வந்து பேசிக்காக இங்கிலீஷ் மாதிரி தான் இருக்கும். வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் அதே மாதிரி தான், சேம் தான். மற்ற எல்லாமே டன், ஃபினிஷ்டு. நீங்கள் ரீசனிங்கில் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இந்த பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதும். 100% நம்ம சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியா கிடச்சிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வந்துடும். கான்ஃபிடென்ஸ் பில்ட் ஆயிரும். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா போதும், ரொம்பலாம் படிக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா போதும். 27 டாபிக்ஸ் தான் இருக்குது. அழகாக நம்ம இதை பொறுமையாக படித்தாலே 2 மாதத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸு தெளிவாக எவ்வளோ இது இந்த டாபிக் எனக்கு பத்தாது, இந்த டாப்பிக்கில் எங்களுக்கு ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா 100% நம்ம கொடுத்துரும். சரியா? எந்த டாப்பிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ கொஷின்னாலும் கேளுங்க. ஒரு டாப்பிக்கில் 200-300 கொஷின்னாலும் கொடுத்துருவோம். அது பிரச்சனையாக இருக்கா? ப்ராக்டிஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் நம்மள்ட்ட பில்ட் ஆகி இருக்குது, அவ்வளோ கொஷின்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. நான் 3000 கொஸ்டின்ஸ்னு சொல்லலை, 3000+ கொஸ்டின்ஸ், மினிமம் 3000 கொஸ்டின்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு வசதியாக அமையும். சரிங்களாங்க? ஸோ இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு டியூஸ்டே வந்துருங்க, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அனாலஜிலேருந்து அப்படியே லைட்டாக அப்படியே போயிடுவோம். ஒவ்வொரு டாப்பிக்லேயே கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸு அண்ட் ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா தெளிவான ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிடும். சரியா? ஸோ மற்ற இதுக்கெலாம் போட மாட்டிங்களா அப்படின்னா மற்றதுக்கும் நம்ம ஒரு அக்டோபர் 20 கிட்ட நம்ம கிளாஸ் இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்குது. மற்ற டாபிக்ஸுக்கெலாம் கிளாஸஸ் போயிட்டுருக்குது. அக்டோபர் 20 கிட்ட இதுக்கான ஒரு பெய்டு பேட்சும் போகும். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம். அதுவுமே ஒரு மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு 4000-5000 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி வச்சுருவோம். ப்ளஸ்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவோம், கண்டென்ட் கையில் கொடுத்துருவோம். நோட்ஸு பக்காவாக இருக்கும். நோட்ஸு கீழே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 100% இதை ஃபுல்லாக ப்ராப்பராக ப்ராப்ளமே வராமல் நான் உங்களுக்கு கவர் பண்ணி தர்றேன். இது என்னுடைய அஷூரன்ஸ். ரீசனிங் வந்துட்டு நான் கிளாஸ் 100% எடுத்துருவேன். மற்றதுக்கும் நம்ம டீமில் இருந்து கிளாஸ் எடுத்துருவாங்க. இங்கே எடுக்கிற சயின்ஸ் ஏரியாவையும் நான் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுத்துருவேன். ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம், பதற வேண்டாம். 100% நம்ம எப்படி இங்கிலீஷை வந்துட்டு எந்த ஒரு இஷ்யூ வராமல் எவ்வளோ கஷ்டமாக முடியுமோ அவ்வளோ கஷ்டமாக உங்களுக்கு கொஷின் கொடுத்து உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போய் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 6800 கொஷின் கொடுத்துட்டோம் இந்த தடவை இங்கிலீஷ்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் இங்கிலீஷில். ஸோ அவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு போட்டு முடிக்கவே முடியாது. இந்த பேட்ச் இங்கே தான் இருக்குது, போட்டு கூட முடிக்க முடியாது. அவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் தான் இருக்குது. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் இது கிளாஸ் பேட்ச். அவ்வளோ கண்டென்ட் இருக்கும். அவ்வளோ கண்டென்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக முடித்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, சார் உங்கள் இது பார்த்ததுனால கொஞ்சம் 80+, 83+லாம் போட முடிஞ்சிச்சின்னாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வராத மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். எந்த ஒரு இஷ்யூ வராது. இங்கிலீஷ்லேயே முடிச்சிட்டோம். இதெல்லாம் அழகாக தட்டி விடுற டாப்பிக்கு அழகாக பண்ணிடலாம். ஸோ கிளாஸஸ்க்கு மறக்காமல் வந்துருங்க. தேங்க்யூ, டாட்டா, பை பை.